அவர் தான் யார் என்றால் ராமானுஜர். இந்த ராமானுஜர் தான் ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்திற்கு அதுக்கு என்ன தத்துவம், அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்பதற்காக திருக்கோஷியர் வந்தார். ஏன் திருக்கோஷியர் பேரு? இரணியனை வதம் செய்வதற்காக தேவர்களெல்லாம் ஒன்று கூடியதால் திருக்கோஷியூர், கோஷியாக கூடியதால் திருக்கோஷியூர் சௌமிய நாராயண பெருமாள். சாதாரண விஷயம், அருமையான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அதான் திருக்கோஷி நம்பின்னு ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா இந்த ஓம் நமோ நாராயணங்கிற விளக்கம் அப்படின்னு கேட்டோன்னு, ஓம் நமோ நாராயணாங்கிற மந்திரத்தை சொன்னீங்கன்னா வைகுந்த பதவி உனக்கு கிடைக்கும்டான்னாரு. வைகுந்த பதவி உனக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா, ஆனா இதை நீ அடுத்த ஆளுடைய பிறரிடம் சொன்னால் உனக்கு நரகம் கிடைக்கும்ட்டாரு. அப்பதான் பார்த்தாரு ராமானுஜர், ஆகா தான் வாழ்வதை விட என் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கும் என்று சொல்லி திருக்கோஷியூர் கோபுரத்தின் மேலே ஏறி மக்களை எல்லாம் கூவி அழைத்து எல்லோரும் ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோனே வைகுந்த பதவி கிடைக்கும் என்று சொன்னார். அப்பதான் அவரை உணர்ந்தாரன், தவற உணர்ந்தாரன். என்னதான் இருந்தாலும் நீ அடுத்த உனக்கு நரகம்னு கிடைக்கும்னு, ஆனா நரகம் நம்மளுக்கு கிடைத்தாலும் பரவாயில்ல, மக்கள் நல்லா இருக்கணும். உங்களுடைய பெருந்தன்மையான இந்த உணர்வு யாருக்கடா வரும் என்று சொல்லி தமிழனா பிறந்த ராமானுஜரை இன்னைக்கு அதாவது முடி உதறல நெகம் உடைகல பதப்படுத்தப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கத்துக்கு போனோம்னா ராமானுஜருடைய உடம்ப தனிப்பட்ட அவரை போய் பார்க்கணும். உடம்ப அழிஞ்சா இல்ல, அப்படியே இருக்கு. முடி உதறாம நெகம் உடையாம பச்சை கற்பூரம் வெற்றிலையால் அபிஷேகம். அப்பேற்பட்ட ராமானுஜருடைய உடம்ப போய் இன்னைக்கு எப்ப என்ன 2017 அவர் 1017 2017 எவ்வளவு வருஷம் இருக்குதுல. அப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு மகான் பிறக்கப்பட்ட பூமி ராமானுஜர். அவர் தான் வந்தாரு திருவரங்கத்திலிருந்து திருக்கோஷியூருக்கு. அந்த திருவரங்கம் அப்படிங்கிற இடம் உருவாவதற்கு சிலைய ரங்கநாதர் சிலைய வச்சது யாருன்னு கேட்டா விநாயகர்னு சொன்னீங்களே, அந்த விநாயகர் தான் வச்சாரு. யாரு கொண்டு வந்தது? மூல காரணம்ங்கிற ஒரு கதை வேணும்ல. உங்க அப்பா பேரு நம்பி, உங்க அம்மா பேரு நம்பி, உங்க பேரு அமைத்திருப்பது, பேசுவது, புரட்டுவது, கையில வைத்திருப்பது, கவனத்தில் வச்சிருக்கிறது, வரவேற்கிறதற்காக எண்ணத்தினை கருந்தினை செந்தினை கருந்தரை யாருக்கு செந்தரை யாருக்கு கருந்தினை எங்கள் உணவுக்கும் செந்தினை முருக பெருமானே திணைக்கும் மரபையா வெடிக்கும் ரெண்டு சொன்னா போடா, நீங்க சொன்னா போடா, நாடு தொண்டை நாடு நகரம் ஏற்பாடு ஊரு திட்டு நிலம் குறிஞ்சி நிலத்துல ஆலோலம் சோ என்று பரவல் பெண்களுக்கு பரமம் பேதை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிளமை அடைந்திருக்கும் பரமம் அங்கை பரமம் தவத்திற்கு தமிழுக்கு குணத்திற்கு சமத்திற்கு சகலத்திற்கு சுவைக்கு சுவரங்கள் திக்குகள் கிரகங்கள் 9 எப்ப இப்பொழுது 9. ஆமா, அப்ப ஆரம்பத்துல 7 ஏழாவது கிரகங்கள் உண்மையா போறது காரணம் 2 இடைப்பட்ட காலத்தில் சேர்க்கப்பட்டது. ஒருத்தன் 2 பேர் ஆனா 2 பேர் ஒருத்தன் இருவனாக மாறினார். யாராரு? சுபர்வாணி என்று சொல்லக்கூடிய அசுரனாகப்பட்டவர் ராகு கேதுவாக மாறினார். அப்ப பசி வந்தால் அத்தம் பறந்து உதவாத அரும் பசி உதவாத பாவத்தை தீராத சரித்திர மரியாதை கோபம் கடக்காத உருமணி உள்ளாத பாவத்தை தீராத பயனுள்ளை வீணுக்கு சொல்லுக்கு அகத்தியருக்கு பாட்டுக்கு நாரதர் அழகுக்கு கந்தன் கடமன் காப்பியம் சொல்லக்கூடிய ஆறுமுகம். அந்த ஆறுமுகம் தான் உனக்கு புருஷன். என்ன பார்த்து வந்த விஷயம் ஆறுமுகம் தெரியுமில்ல? தெரியுமே. சொல்லடி அபிராமி அப்படின்னு உங்களை சொல்லவனா? வானில் சுடர் வருமா எனக்கு இடர் வருமா பதில் சொல்லடி அபிராமி. இல்லடி முன்னாலே முழு நிலவினை காட்டுவான் கண்ணாடி பதில் சொல்லடி அபிராமி அபிராமி அபிராமி. என்ன அபிராமி? அபிராமிய பெரிய குணா கமலஹாசன். இது திருக்கடையூர் அபிராமி சொல்றேன். அங்க அபிராமி பட்டர் அபிராமி அபிராமின்னு அபிராமி துதி பாடினார். யமனுடைய உயிரை வாங்கினானே சிவபெருமான். ஆமாங்க, அதுதான் மார்க்கண்டையனுக்கு என்றும் 16 வழங்கப்பட்டாரே. அப்பேற்பட்ட மிகப்பெரிய முக்கியமான இந்த ஊடகத்தில் திருக்கடையூர் ஸ்தலம் சொன்னீங்க. யமன் எல்லா உயிரையும் வாங்கினா யமன் உயிரை வாங்கின இடம் எது என்றால் அதுதான் திருக்கடையூர்ல இருக்கக்கூடிய அமிர்த லிங்கேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய சிவன். அந்த அமிர்த லிங்கேஸ்வரருடைய துணைவியார் அந்த இடத்துல அம்மனாக யார் இருக்கிறாள் அப்படின்னா அபிராமி என்று சொல்லக்கூடிய பெண்ணாகப்பட்ட ஆதிபராசக்தி அபிராமியாக இருக்கிறார். அந்த சிலையை வச்சது யார்? அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சு நீங்க கேட்டுட்டீங்க. சொல்லணும். ஸ்ரீரங்கம்
அப்படின்ற சிவனை பத்தி ஆரம்பிச்சோன்னே ரெண்டு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கிட்ட எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். வெளிநாடு வாழ் மக்கள் பூரா பாப்பா எல்லாருமே நம் தமிழர்கள் எல்லாம் இங்க இருந்து நிறைய பேர் இங்க இருக்காங்க. அதனாலதான் வீடியோ எடுக்கிறாங்க நண்பர்கள் எல்லாம். அதனாலதான் நீங்க அவங்களும் உங்க ரசிகர்களுக்கு முன்னாடி இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க தாடிக்கு இதுவரை காரணம் எனக்கு தெரியல, இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. நீங்க 2020 தானே வீடியோ ஓடிட்டு இருக்குங்கிறேன். எப்ப கொடுத்தது நாடகம் அட்வான்ஸ் கிட்டத்தட்ட 5-6 மாசம் 7 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அட்வான்ஸ் கொடுத்ததுனாலதான் அப்படிதான் தேதி அப்படிதான் அமையுது. அதனாலதான் இங்க கூட்டி வந்திருக்காங்கன்னா நம் தமிழர்கள் இங்க மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து நாடக கலையை அழியாமல் இங்க இருந்து போனாலும் பிரச்சனை, என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்தாலும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த சந்தோஷமே நம்முடைய கலை பாரம்பரிய நாடகம் தான் நம் தமிழர்களுக்கு வெளிநாடுகள். அப்பேற்பட்ட அந்த நாடக கலையை ரொம்ப சிறப்பா மதிச்சு இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா சில விஷயங்களை ஆன்மீக ரீதியா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி விஷயத்தை கொடுக்கணும், அதுவும் சபை நாகரிகத்தோடு. அதனாலதான் உங்களோட ஸ்ரீரங்கம்ங்கிற ஒரு இடம் உருவாவதற்கு காரணம் என்னன்னு உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். எப்பொழுது ஒரு நண்பர் தொலைபேசியில எப்பொழுது நான் நாடகத்தை பார்க்கணும் அப்பெல்லாம் என் ஊருக்கு வந்த ஒரு அனுபவம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சி நாடகத்தை பார்க்கும் பொழுது. ஆமா நீங்க அதனால இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும். வாங்க சொல்லுமா. தமிழன் என்று சொல்லு, தமிழ் தமிழனிலிருந்து நில்லுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்பேற்பட்ட தமிழர்களை பற்றி வேலோகவாசியான நான்முகன் இந்த நாரத மகர்ஷி பேசும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. நல்ல ஒரு விஷயம். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு ஸ்ரீரங்கம் போய் ஆவடியார்வையில் ஆரம்பிச்சு மதுரை போய் கடைசியில ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதருடைய சிலையை யார் வைத்தது அப்படின்னா விநாயகர் பெருமான் வைத்தார் அப்படின்னு சொன்னேன். அந்த விநாயகர் பெருமானுக்கு யார் கொடுத்தது அப்படின்னு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்காங்க. நான் பதில் சொல்றேன், பதில் சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயம் கேட்பேன், அவர் பதில் சொல்லணும். பதில் சொல்ல தயாரா இருக்கேன். சொல்லுங்க முதல்ல இந்த விஷயம் முடியும். ஸ்ரீரங்கம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ ரங்கநாதருடைய சிலையை யார் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அப்படின்னா விபீஷ்ணன். ராமாயணத்துலதான் விபீஷ்ணன் வருகிறார். இந்த விபீஷ்ணன் யாருன்னு கேட்டீங்கன்னா ராவணேஸ்வரருடைய தம்பி விபீஷ்ணன். ராவணருடைய கூட்டத்துல எல்லாருமே கெட்ட எண்ணம் படைத்தவர்களாகவே இருந்தார்கள். ஆனா ராவணேஸ்வரருடைய தம்பி விபீஷ்ணன் மட்டும் நல்ல குணம் படைத்தவர், நல்ல விஷயத்தா சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால ராவணேஸ்வரனுக்கு பிடிக்காது. ராவணேஸ்வரன் உடனே கடல் விட்டு விபீஷ்ணனை கடல் விட்டு கடல் தாண்டி கொண்டு வந்து விட்டுறாங்க. ராமர் கடைசியில ராவணேஸ்வரனை வதம் பண்ண பிறகு பிரம்மகத்தி தோஷம் முடியுது. கடைசியில எல்லாம் முடிஞ்ச பிறகு எங்க வராங்க? அயோத்திக்கு ஸ்ரீ ராமருக்கு பட்டாபிஷேகம். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் நடக்குது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அலங்கரித்து மன்னாதி மன்னனாக இருக்கிறார் ராமச்சந்திரன். எங்க? சிம்மாசனத்துல. ராமாயணத்துல ராமச்சந்திரன் மன்னாதி மன்னனாக இருக்கிறார். சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்காரு அயோத்தியில. நான் தான் பதில் சொல்றேன். பெரிய அலங்காரம் உச்சந்தலையில் சொல்லுங்க. அந்த பக்கமா போகணும். அவர் வந்தது தேடி போனதுனால ஒரு இடங்கள் இந்த பூலோகத்துல நீங்க நிறைய ஸ்தலம் உருவானிச்சு. இந்த பக்கமா ராமேஸ்வரம் முடிய இலங்கை, அந்த பக்கத்து தேவிப்பட்டணம், ராமேஸ்வரம், நீங்க சொன்ன மாதிரி பிரம்மோர், மறையூர் எல்லாமே சிலைமான் அப்படிலாம் நிறைய போயிட்டே இருக்கு. அவர் சீதையை உருவ தேடி போனது அந்த வழியா போனதால ஏகப்பட்ட ஸ்தலங்கள் நீங்க சொன்ன மாதிரி வந்த வழி பூரா உங்க சோழ நாட்டு பகுதியில இருந்து இப்படி ஆரம்பிச்சு இந்த பக்கம் வரும். அந்த பக்கம் போன பகுதி பூரா இங்கிட்டு. ஆமா நீங்க சொன்ன மாதிரி தேவிப்பட்டணம், ராமேஸ்வரம், அடுத்து போனோம்னா இலங்கை, அப்படியே தொடர்பு. ஆனா அங்க இருந்து திரும்ப இங்க வராரு, இந்த பக்கம் அயோத்தி போயிட்டே ஆகணும். அதான் சொல்ல வர்றேன். அயோத்தியில பட்டாபிஷேகம் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு பெரிய அலங்காரத்தோட பட்டாபிஷேகம் நடக்குது. பட்டாபிஷேகம் முடிஞ்சோடனே எல்லாருக்குமே வேண்டிய பொருளை வாரி வாரி கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. யாராரு வாராங்களோ எடுத்து வாரி வாரி பொருளை பரிசு பொருள் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுக்கும் போது கடைசியில ஒருத்தர் மட்டும் இப்படி தலையை குடிஞ்ச மணிக்கு கையை கட்ட மணிக்கு இப்படியே இருப்பாராம். யாரு கேட்டீங்கன்னா விபீஷ்ணன். விபீஷ்ணன் யாரு? ராவணேஸ்வரருடைய தம்பி. விபீஷ்ணன் மட்டும் இல்லைனா பட்டாபிஷேகம் கிடையாது, ராமனுக்கு வெற்றி கிடையாது, ராமன் மனைவியை அடைய முடியாது. என்ன காரணம்? ராவணேஸ்வரனுக்கும் ராமருக்கும் யுத்தம், ரெண்டு பேருக்கு சண்டை. ஆனா ராவணேஸ்வரை சாகவே முடியல, கொல்ல முடியல. யாரால? ராமனால. பானத்தை தொடுத்துக்கிட்டே இருக்காரு ராமர், கொல்ல முடியல. பானம் ராவணேஸ்வரன் ஒண்ணும் செய்யல, சாகவே இல்ல ராவணேஸ்வரன். அப்பதான் விபீஷ்ணன் சொல்றான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ராமா எங்க அண்ணனுக்கு இந்த இடத்துலதான் உயிர் போகும், இந்த இடத்துல
அப்படின்னு சொன்னது யாரா? விபீஷணன். அதனால்தான் பாடத்தை தொடுத்தார். வலது கால் கட்டவர்ல தான் விபீஷணனுக்கு சாவு என்பதை தெரிந்து பானத்தை தொடுத்தார். அது மட்டும் கிடையாது, ராவணேஸ்வரனுடைய அந்த ஒரு தொப்புள் கொடி, தொப்புளத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அமிர்த கலசம் மாதிரி ஒரு வடிவம் இருக்குமா, அதை நோக்கி பானம் தொடுத்தாதான் ராவணேஸ்வரனுக்கு உயிர் போகும் என்ற உண்மையை விபீஷணன் ராவணேஸ்வரனுக்கு சொன்னார், ராமனுக்கு சொன்னார். அதே மாதிரி ராமன் கொண்டார் ராவணேஸ்வரனர், வெற்றி பெற்றார், பட்டாபிஷேகம் கடைசியில. இதுக்கெல்லாம் காரணம் நீதானப்பா விபீஷ்ணா. அதனால எல்லாருக்கும் பரிசு பொருள் கொடுத்துட்டேன், உனக்கு ஒரு பரிசு பொருளை கொடுக்குறேன் அப்படின்னு விறுவிறுன்னு அரண்மனைக்குள்ள போனார். தன்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிலை, அந்த சிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, பெருமாள் வைகுண்டத்துல பாம்பு ஆதிசேஷன் பாம்புல படுத்த மேனிக்கு ஒரு சின்ன சிலை. அந்த சிலையை கொண்டு வந்து விபீஷணனுக்கு ராமர் கொடுக்கிறார். அப்ப எல்லாரும் அதிசயமா பாக்குறாங்க, என்னடா இது பரம்பரையா ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியோட பரம்பரையில இருக்கக்கூடிய சிலையை விபீஷணனுக்கு கொடுக்கிறாரே அப்படின்னு வியப்படைக்கிறாங்க. அப்ப ராமர் என்ன சொன்னார்? இலங்கைக்கு அழிவு வந்தது, ஆகையால் இந்த சிலையை கொண்டு போய் இலங்கையில வை, இன்னமே இலங்கைக்கு அழிவு வராது, இன்னமே இலங்கை தமிழர்கள் கண்டிப்பாக எந்த துன்பம் இல்லாமல் வாழ்வார்கள், இந்த சிலையை கொண்டு போய் நீ அங்க வைன்னு விபீஷணன் சொல்லி கொடுத்து அனுப்புறார். மறுபடியும் சொல்லுகிறேன், இலங்கையில் தான் கொண்டு போய் வைக்கணும், இடையில போய் இந்த சிலையை எங்கேயாச்சும் வச்சுன்னா மறுபடியும் அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியே கொடுக்கிறார் ஸ்ரீராமர். சரி, அந்த சிலையை வாங்கிக்கிட்டு இவர் கால் பயணமாக நடந்து வருகிறார். வீரர்களோடு நடந்து வரும்போது தூரத்துல பாத்தீங்கன்னா இரவு நேரம், மாலை நேரம், அந்தி சாயக்கூடிய நேரம் வந்துருச்சு. ராவணன் விபீஷணன் வந்து சுத்த பிராமணர், புலஸ்திய மாமுனிவர் உடைய பேரப்புல விபீஷணன். அப்ப என்ன செய்யறாரு? அந்தி சாயிர நேரம் வந்துச்சு, சூரிய பகவான் மறையும் தருவாயில கையெடுத்து கும்பிடணும், சூரியன் உதயம் போதும் கையெடுத்து கும்பிடணும், மறையும் போது சந்தியாவந்தனம் சொல்லுவாங்க. சூரியனை கும்பிடணுமே, கையில வந்து சிலை இருக்கு, சூரியனை கும்பிடாம இருந்தா அது தோஷமாயிருமே, என்னடா செய்யறது, இந்த சிலையை கீழே வச்சா கீழே அப்படியே நின்றுக்கிறோமே, எடுக்க முடியாது, என்ன செய்யறதுன்னு பார்க்கும்போது தூரத்துல ஒரு சின்ன பையன் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா. அந்த மாடு மேய்க்கிற சின்ன பையனை கூப்பிடுறாரு விபீஷணன், தம்பி இங்க வாப்பா, இந்த சிலையை கொஞ்ச நேரம் வச்சிரு, நான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு வந்து உன்னை கூட்டிக்கிறேன், இந்த சிலையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு. என்ன ஓட்டப்பிள்ளனே, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், இந்த சிலையை வச்சிரு, நான் கொஞ்ச நேரத்துல வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு விபீஷணன் சொன்னே. அந்த சின்ன பையன் சொன்னா, ஐயா மாலை நேரம் ஆயிடுச்சு, நான் மாடு மேய்ச்சி வீட்டுக்கு போகணும், எங்க அம்மா தேடுவாங்க அப்படின்னு அந்த சின்ன பையன் சொல்றேன். இல்லப்பா கொஞ்ச நேரம் வச்சிரு, நான் வந்துடுறேன். ஐயா நான் 3 தடவை 3 முறை நான் கூப்பிடுவேன், நீங்க வரலைன்னா சிலையை கீழே வச்சிருவேன் அப்படின்னு இந்த சின்ன பையன் சொல்லுமே. சரிப்பா அப்படின்னு போய் அவரு திருச்சி வர வழியில நதியில இறங்கி சந்தியாவந்தனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சூரியன் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. சொல்லுங்க, எல்லாமே நானே சொல்லிக்கிட்டு தான், நீங்க எதுக்கு தான் வந்தீங்க? நான் தான் பதில் சொல்லிக்கிட்டு தானே இருக்கேன், எல்லாமே ஊடல நான் ஒண்ணுமே கேட்கலையா அவரை. பண்ணா நதி தானே வேணும், அது ஒரு பெரிய விஷயமா? காவேரி பெருகெடுத்து வரக்கூடிய இடம் இல்லையா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? எல்லாம் எவ்வளவோ வண்டையில ஏற்றி வச்சிருக்கேன் தெரியாதா? அடுத்து நானும் கேட்பேன். காவேரி நதியில இறங்கி வணங்கும் போது நேரமாச்சு, அந்த சிறியவன் சொல்லுகிறார், ஐயா எனக்கு நேரமாச்சு, எங்க ஆத்தா அழைக்குவா, என்னை கூப்பிடுவா, சீக்கிரம் வாங்கன்னு ஒரு முறை சொல்றார், அவர் வரல. 2வது முறை சொல்றார், ஐயா மாலை நேரமாச்சு, நான் மாடெல்லாம் கொட்டத்துல கட்டணும், சீக்கிரம் வாங்கன்னு 2வது முறை அந்த சிறியவன் கூப்பிடுறார், வரல. 3வது முறை கூப்பிடுறார், ஐயா நேரமாச்சு, சீக்கிரம் வாங்க, நான் சிலையை கீழே வைக்க போறேங்க ஐயா அப்படின்னு கூப்பிடுறார், அப்பையும் வரல. அப்பதான் வணக்கம் சொல்லி சாமியை கும்பிட்டு வந்துகிட்டு இருக்க வரக்குறையும் இந்த சின்ன பையன் சிலையை கீழே வச்சிடறேன். சிலையை கீழே வச்சோன்னுமே வந்து நிக்கிறாரு விபீஷணன், அடப்பாவி சிலையை கீழே வச்சுட்டே, ஏன்பா அப்படி சிலையை கீழே வச்சேன்னு அவசரப்பட்டுட்டே அப்படின்னு வேமா தூக்குறாரு, தூக்க முடியல, அப்படியே பிரதிஷ்டை ஆயிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்றாங்க, அந்த சிலையை அசைக்க கூட முடியல. இந்த சிலையை கொண்டு போய் என்னோட இலங்கையில வச்சிருந்தா இலங்கை தமிழர்கள் கண்ணீர் வடிக்காம இருந்திருப்பார்களே, ராமன் சொல்லி அனுப்பிச்சாரே, இப்படி அநியாயமா கீழே வச்சுட்டே அப்படின்னு விபீஷனுக்கு கோபமே வராது. யுத்தம் செய்யாதவர் விபீஷணன், அப்பேற்பட்ட விபீஷனுக்கு கோபம் வந்துருச்சு. இவ்வளவு தூரம் சொல்லி என் பேச்ச கேட்காம சிலையில வச்சுட்டே, நீ உன்னை என்ன செய்யறேன் பாரு, உன்னை கண்டிச்சாதான் சரி வரும்
அப்படின்னு சொல்லிட்டு விபீஷணன் இந்த சின்ன பையல அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சார். பக்கத்துல இருந்த ஒரு பெரம்பு குச்சி எடுத்து ஓங்கி அடிக்க போறாரு. அவன் அடிச்சாலும் அடிச்சு போடுவாரு அப்படின்னு அந்த சின்ன பையன் வேமா விழுந்து அடிச்சு ஓடுறேன். நீ எங்க போனாலும் விட மாட்டேன், உமக்கு எதிரி நாங்க அப்படின்னு துரத்தி மறுபடியும் அடிக்க போறாரு. அப்ப அந்த சின்ன பையன் பாக்குறாரு, என்ன இப்படி விரட்டுறாரு அப்படின்னு பக்கத்துல இருக்க மலையில ஏறி போய் உச்சியில போய் நின்றுகிட்டாரு. நீ எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டா, இப்படி சிலைய அநியாயமா கீழே வச்சுட்டியே, இதை காட்டுல உலகத்துல என்ன இருக்கு அப்படின்னு வேமா போய் அடிக்க போகும்போதுதான், உச்சியில போய் அந்த சிறியவனை போய் ஓங்கி அடிக்க போகும்போதுதான் அப்படியே அந்த சிறியவன் விநாயகராக காட்சியளிச்சார். அப்ப சிறியவனாக வந்து மாடு மெச்ச போல் வந்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் பெருமானே. அதனால்தான் மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் உருவானார். திருச்சி பக்கத்துல ஸ்ரீரங்க பக்கத்துல மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார் அப்படின்ற ஒரு ஊர் உருவாச்சு. இந்த இடம் வந்துச்சுன்னா இந்த விநாயகர் பெருமான் சிறியவனாக போய் உச்சி அந்த கோயில போய் பிள்ளையாராக மாறின மலைக்கோட்டை உச்சி பிள்ளையார். இந்த ஸ்ரீரங்கத்துல சிலையை வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா விநாயகர் பெருமான் தான். அதை கொடுத்தது யாரு? விபீஷணன். அவருக்கு பரிசு பொருளா கொடுத்தது யாருன்னா ராமச்சந்திரமூர்த்தி. இந்த கதை உருவாத காரணம் யாரா? இந்த நாரத முருகன். இந்த கேள்வி கேட்கறதுக்கு இவர் தான் காரணம். இதுதான் ஸ்ரீரங்கம் உடைய ஸ்ரீ வரலாறு. ராமனால் கொடுக்கப்பட்டது பரிசளித்தார் விபீஷணனுக்கு. அந்த விபீஷணனால் கொண்டு வரும் நேரத்திலே வழியிலே அந்த விநாயகரால் வைக்கப்பட்டதனால் உருவான இடமே ஸ்ரீரங்கம். திருவரங்கம் சின்ன சிலை ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்யப்பட்ட இடம். அந்த சிலை வளர்ந்து கொண்டேதான் இருக்குதான். நல்ல ஒரு அற்புதமான ஸ்ரீரங்கத்தை போய் நீங்க சுத்தி பார்க்கணும். 7 மிதில் சுவர்கள் ஒரு நாளே ஆகும் சுத்தி பார்க்கறது. கண்டிப்பா அப்படி மிகப்பெரிய ஸ்தலம். அது மட்டும் கிடையாது, எல்லா கோயிலையும் தேங்காய் உடைச்சுதான் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஆனா ஸ்ரீரங்கத்துல மட்டும்தான் தேங்காய் பூ அர்ச்சனை என்றால் அந்த கோயில மட்டும்தான் தேங்காய் பூ அர்ச்சனை. சயனம் படுக்கையில இருக்குதான் தூக்கம் போய் உணர்ச்சோம்னா சொல்லுங்க. தூக்கம் கெட்டு விடக்கூடாது. தேங்காய் உடச்சா தூக்கம் கெட்டு போயிருமா பெருமாளுக்கு. அதனால தூக்கம் கெட்டு கூடாது. தேங்காய் பூ வீட்டிலேயே திருகி கொண்டு வந்து அர்ச்சனை பண்ணக்கூடிய ஒரே கோயில் தான் ஸ்ரீரங்கத்துடைய ஸ்தலபுரம். துயில் கொள்கிறார். துகில்னா ஆட, துயில்னா சயனம் படுக்கை. அத துகில் உயிரார்கள் பாஞ்சாலியே அப்படின்னு துயில்னா இதெல்லாம் நல்ல விஷயம் பேசிருக்கேன். அந்த ஆறுமுகத்தை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும், உயர்வான இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற என்ன அவசரம்? அவர் மட்டும் எத்தையாச்சும் என்ற கேள்வி கேட்டிருப்பாரு, நான் மட்டும் கேட்க கூடாது. நீங்க என்ன கொடுக்குறீங்க? உட்கார இருந்தேன். ஆமா எவ்வளவு விஷயம் கேட்டுருக்காரு, நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பொம்பளை பிள்ளை நாம கேட்கவே வேணாமா? பொம்பளை பிள்ளை பதில் சொல்லணும்ல. நீங்க தான் சொல்லணும். அப்ப 5000 சம்பளம் சும்மா இருக்கு. வரிகாசி என்ன சும்மா இருக்கு? இந்த பக்கம் பார்க்கும்போது இவ்வளவு தாடி இல்லையே, இப்ப இவ்வளவு தாடியோட வரையே என்ன காரணம்? தாடியா? சரி தாடிதான். போன மாசம் இந்த பகுதியில் வரும்போது தாடி இருந்துச்சு. சரி மாசமா இருந்தாங்க, வீட்டுல தாடி இருந்துச்சு. கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, குழந்தை பிறந்துருச்சு. பொம்பளை பிள்ளை அழகான மகாலட்சுமி பிறந்திருக்கா வீட்டுல. முத பொம்பளை பிள்ளை மகாலட்சுமி பிறந்தா இன்னைக்கு உங்க கஷ்டம்லாம் இருந்து நீங்க நல்லா வளர்க்குறீங்க சுவாமி. மறுபடியும் தாடி வச்சிருக்கீங்களே என்ன? என் மக பிறந்த யோகம் தான். அடி எடுத்து வைக்க போறேன் சென்னையில. அப்படியா? ஆமா, வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கு. அடுத்த மகன் பிறந்தா அந்த அடியை மறுபடியும் மதுரை கொண்டு வருவான். மதுரை விட்டு போக கூடாது இல்லையா? மதுரைக்கு நீங்க வரணும். மதுரை வாழ முக்தி அப்படின்னா பிறக்க முக்தி, திருவாரூர் இறக்க முக்தி, காசி நினைக்க முக்தி, திருவண்ணாமலை தரிசிக்க முக்தி, சிதம்பரம். ஆனா வாழ்வதற்கு முக்தி அடையக்கூடியது அப்படின்னாவே மதுரை. மீனாட்சி உண்மையில ரொம்ப சக்தியானவர், பயங்கரமான சக்தியானவர். அதனாலதான் மீனாட்சியே வந்து நம்மளுக்கு பிறந்துட்டா அப்படின்ற ஒரு காரணத்தை நீங்க சொன்னது மாதிரி. அடுத்து பாண்டி முனீஸ்வரர் பிறப்பாரு, ஏன் கவலைப்படுறீங்க? குலசாமியே பாண்டியா? அப்படியா? அதே சாமி அதே மாதிரியே இருக்கீங்க. அப்ப காரணம் என்ன? வந்த ஏன் வச்சிருக்கீங்களா? நான் 1 மாசம் ஆடு கோயிலுக்கு போய் இருக்கணும், அதுக்காக தான் வச்சிருக்கேன். இப்ப கட்டிக்கிறியா? கட்டிக்கிறியா? யாரு? முருகனை. நீங்க என்னமோ இப்படி கட்டிக்கிறீங்களான்றீங்களா? என்ன முருகனை கட்டிக்கிறியா? எந்த முருகனை? கடா அந்த முருகன். அந்த முருகன். இந்த கடா முருகன். முருகனுக்கு வாங்கணும் கடா தானமா? ஆமா, ஆட்டு கடா தானமா? ஆட்டு கடா வாங்கணும். அதனாலதான் சொல்றேன். அம்மா கட்டிக்க, என்னை மறந்துடாது. சரியா? இல்ல சும்மா முருகனை கட்டிக்க உனக்கு பிரச்சனை என்ன? அதெல்லாம் முருகனை கட்டிக்க உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். முருகனை கட்டிக்க என்னை மறந்துடாது. உங்களே பிரச்சனை இல்லை, நான் தான் வரணும்.
வந்துருவேன் அந்த இடத்துல. ஆமா ஆமா ஆமா. அப்ப என்ன முருகனே? சரிங்க. முருகன் நினைச்சேன். ஆகையினால எப்பேற்பட்ட பெருமை. இப்ப என்ன கேட்கணும் கேளுங்க. இவரு நம்ம ஒரு விஷயம் கேட்போம். ஆமா. எல்லாத்த பத்தியும் இருக்கிறார் இல்லையா? இப்ப ஒண்ணு கிடையாதுங்க. உலகத்திலேயே பெரிய பணக்கார சாமினா இந்த சாமின்னு சொல்லுவோம். உலகத்திலேயா? இப்ப சொல்றீங்களா உலகத்திலே இருக்கிறா? இப்ப பணக்கார சாமி அது. இப்ப நம்ம எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய பணக்கார சாமி அப்படின்னாவே எடுத்துக்கிட்டோம்னா அது திருப்பதின்னு சொல்றோம். திருப்பதி வெங்கடாஜலபதி ஏழுமலையா? ஏழுமலையா. திருப்பதி ஏழுமலையான்னு ஏன் சொன்னது? குபேரங்கிறது தெரியும். அந்த அதுதான் கேட்டேன் உங்ககிட்ட. எப்போதும் கேட்கிறீங்களா இப்ப நடைமுறைக்கு கேட்கிறதான்னு கேட்டேன். இப்ப நடைமுறைக்கு மக்கள்னா பணக்கார சாமின்னு யாரும் கேட்டீங்க? குபேரன்னு தெரியும். குபேரன் தான் வந்து கடை வாங்கி வட்டி கட்டி. குபேரனுக்கு வாகனம். குபேரன் யார் சொன்னது? நானு. யாரு? யாரு? நீங்க தானே சொன்னீங்க. சரி வாங்க சாமி நான் சொல்றேன். இல்லம்மா அவரு குபேரனுக்கு வாகனம் அவ்வளவுதானே. இருமா மாப்பிள்ள நீ சும்மா இரு நான் பேசிக்கிறேன். நீங்க மாப்பிள்ள வரைக்கும் அவர் அக்கா மச்சான் மாப்பிள்ள நான் பேசிக்கிறேன். நான் சொல்றேன் குபேரனுக்கு வாகனம் என்ன? பிரம்மனுக்கு வாகனம் அன்னபட்சி வாங்கணும். நீங்க சொல்ற மாதிரி விஷயம். இது ஏன் மண்டபப்படி இப்ப பேசக்கூடாது. நீங்க அவர் ஆறு கேட்கற சொல்லிட்டு விடுமா. நாராயணனுக்கு கருட வாகனம். இப்ப அதே நேரத்துல சக்திக்கு சிம்ம வாகனம். தம்பி உனையதான் சொல்றாரு. எரும மாடு யாருக்கு வாங்கணும்? யமதர்மனுக்கு எரும மாடு வாங்கணும். காக்கை யாருக்கு வாங்கணும்? சனீஸ்வரனுக்கு வாங்கணும். தம்பி கழுத யாருக்கு வாங்கணும்? பூதேவி. அப்படிதான் ஒண்ணு இருக்குங்க. ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு. நீ தானே எக்கோ வச்ச, அதுக்கு தான் உனக்கு இந்த பேச்சு. எக்கோ வைக்கிறா எக்கோ உன்னை நொடிக்க. அப்ப குபேரனுக்கு ஒரு வாகனம் இருக்கும். அவர் தானே கீழே வச்சிருக்காரு. குபேரனுக்கு என்ன வாங்கணும்னு நான் சொல்றேன். அவர்கள் கொடுங்க ஒண்ணு கிடையாது. 7 மலைன்னு சொல்றோம்ல. சரி. ஏன் பெருமாள் 6 மலையில இருக்க வேண்டியதான் 5 மலையில இருக்க வேண்டியதான் 7 மலைன்னு? அந்த 7 மலைக்கு பேர் என்ன? எலி வாங்கணுமா? விநாயகருக்கு எலிதான் வாங்கணுமா? பெருசா எந்திரி. எந்த பேரு மூஞ்சிய எலிங்கிறான், எலிய மூஞ்சிருங்கிறான். மூஞ்சிருக்கும் எலிக்கும் வித்தியாசம் வேணாமா? காமெடி அடிச்சாங்க. ஏன் பிள்ளையார் எலி மேல உட்காந்துருக்காரு? அவர் எந்திரிச்சா ஓடணுமா? அது எலியா? எலி மேல உட்காந்துருக்காரா? மூஞ்சில் வாங்கணும்னா நம்ம சொல்றோம் மூஷிக வாங்கணும்ங்கிறோம்ல. அதனாலதான் மூஷிக வாகனம் மோதக கஸ்த அப்படின்னு ஒரு கவியே கொடுத்திருக்கா. ரொம்ப பேர் எலி அப்புறம் மூஞ்சிரு. சேவலும் கோழியும் ஒண்ணுதான். என்ன சொல்றோம்? சேவலும் கோழிதான், கோழியும் கோழிதான், பெட்டையும் கோழிதான், ரெண்டுமே கோழிதான். இதெல்லாம் ஆண் பெண்ணுங்கிற ஒரு பிரிவு. அவளை அந்த மாதிரி எலி மூஞ்சி தலையை தூக்கு முதல்ல. இங்க பாருங்க. அப்ப நீங்க சொன்னது மாதிரி 6 மலைன்னு சொல்லிருக்கலாம். உனக்கு மேல ஒரு தண்ணியில மழை இல்ல பழைய முத்துஜிபியை பார்க்கணும். இல்ல சாமி நாங்கெல்லாம் ராமம் போடுற கூட்டம் பூரா அப்படி தெரியுமா இருப்போம். எப்பொழுதுமே தண்ணியில தான் இருப்போம். தண்ணியில இருந்தாலும் முதல்ல நிதானம் வேணும். அதான் ரொம்ப முக்கியம். என்னில வந்தாலும் தண்ணியில இருந்தாலும் தண்ணியில மாறக்கூடாது. அதனாலதான் என் பாட்டன் நாராயணனே பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்காரு. அவரே தண்ணியில படுத்திருக்கும் பொழுது அவருடைய பேர பிள்ளை நானு. ஏன் நான் தண்ணியில நடந்து போனா என்ன சாமி? அப்ப தண்ணியில தான் இருப்போம். நீங்க எத்தனை தண்ணியில வேணாலும் இருங்க. எங்களுக்கு ரொம்ப நிதானமா புத்திசாலித்தனமா இருக்கணும்னா பட்டைக்கு மாறிடுது. எந்த பட்டையை சொல்றீங்க? நான் சொன்னது திருநீர் பட்டை. அப்படி சொல்லுமா? பட்டைக்கு மாறணும் சொன்ன வேற மாதிரி யோசனை போயிடாம நீங்க இந்த ஊரெல்லாம் போட்டு ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம ஊர்ல இவ்வளவு பெரிய பானை இன்னும் 2-3 கிடக்குது. எப்ப புடிச்சு உன்னை உள்ளே ஓடணும். எதுக்கு? இதெல்லாம் சோமவானம் பிரம்மனுடைய தயாரிப்பு. செல்லாதா? எங்க காட்சி மட்டும் மாறி இப்ப எப்படி ஓடுதுன்னு வியாபாரம். இப்ப இருக்க பிரச்சனை. அதான் நம்ம அடுத்த சும்மா 7 மலையான்னு அந்த 7 மலை இருக்கு இல்லையா? ஒவ்வொரு மலைக்கு பேர்கள் உண்டு. ஏன் 7 மலையா அப்படி சொன்ன? 7 மலைக்கு வந்த காரணம் என்ன? நல்ல காரணம். இன்னைக்கு திருப்பதி 7 மலை அப்படின்ற ஒரு உலகத்திலே அருமையான ஒரு விஷயம்.
பணக்கார தெய்வம் அப்படின்னாவே நீங்க சொன்னது குபேர ஆரம்பத்துல அது வேற. ஆனா இன்னைக்கு பூலோகத்துல பணக்காரங்க எதை சொல்றோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே வணங்க போறோம் அப்படின்னாவே அது ஏழுமலையான். அப்பேற்பட்ட ஏழுமலைக்கு ஏன் ஏழுமலையான் 6 மலை இல்ல 5 மலை அப்படி கூட நீங்க சொல்லியிருக்கலாம். ஏழுமலைன்னு ஏன் பேரு? ஏன்னா ராமாயணத்திலே அதாவது ராமனுக்காக உதவியது வானரப்படைகள். வானர கூட்டங்கள்லாம் பாலம் கட்டுவதற்காக ஒவ்வொரு மலைகளை எடுத்துக்கொண்டாந்து உதவி புரிகின்றது. அப்புறம் அந்த பாலத்தை கட்டி முடிச்சிடறாங்க. அப்ப ஆஞ்சநேயர் போய் சுமேருங்கிற ஒரு மலையை போய் தூக்க போகிறார். அப்படி தூக்க போகும்போது நீங்க வேலை முடிஞ்சு தூக்கலோட அதை வச்சிடறாரு. அப்பொழுதுதான் அந்த மலை கேட்டது, ஐயா என் கூட இருந்த மலைகளெல்லாம் ராமனுக்காக உதவி புரிந்ததே, ராமனுடைய பாதம் பட்டு எத்தனையோ கண்கள்லாம். ஏன்னா